ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி லக்னத்திலேருந்து 12 இடங்கள் வரை ஒவ்வொரு பாவங்கள்லையும் நிற்கும்போது என்னென்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கும் முதல் இடம் தான். அந்த லக்னத்திலேருந்து 3ஆம் இடம் எது, அந்த 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் எது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக இருந்தால் 3ஆம் இடம் மிதுனம், மிதுனத்துக்கு உரிய கிரகம் புதன். இந்த புதன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் எந்தெந்த இடங்களில் நின்னால் என்னென்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 3ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் அவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதரர்கள் பற்றின சிந்தனை தான் அவங்க மனசில் அதிக அளவுக்கு மேலோங்கிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் போகஸ்தானம், சிறு பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம், புதிய முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால இந்த 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் லக்னத்தில் உட்காரும்போது எப்போதும் பார்த்திங்கன்னா சகோதரர்கள், அவர்களுடைய நலன்கள், அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இந்த சிந்தனையை மனதில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் சகோதரர்களுடைய ஆதரவும் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புது முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எப்போதுமே கையில் இருக்கிற ஒரே வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த புதிய புதிய முயற்சிகளை என்ன பண்ணலாம், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு காலம் எப்படி மாறும், இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் அவங்க மனசில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலையை அவங்க பெருசாக விரும்பாமல் ஒரு தேடி போய் சில வேலைகளை ஆர்டர்களை எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி. அதாவது பாதி நேரம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரெப்பாக இருப்பாங்க, மீதி நேரம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டர்களை எடுக்கிறது, புதிய புதிய வேலைகளை செய்கிறது, எப்போதுமே ஏதாவது ஒரு முயற்சியில் தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்திக்கல இருப்பாங்க. 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை குறிக்கிறதுனால எந்த விதமான நெருக்கடியையும் தாங்கி நிற்கணும், எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்போ 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் நல்ல சிறப்பையே தருங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், இது பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்குன்னா எடுக்கிற முயற்சிகளால் நிறைய வருவாய் கிடைக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சகோதரர்கள் மூலமாகவும் தனக்கு வருவாய் கிடைக்குங்கிறது இங்கே 2வது இடம். தன்னுடைய வருவாயும் தன்னுடைய சகோதரர்களுடைய வருவாயும் இந்த குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவர்களுக்கு கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல் ஒரு முயற்சியும் பண்ணும்போது அந்த முயற்சியினால் குடும்பம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிற சிந்தனையும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எது சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பங்கு குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடுதில்ல, இதுவும் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதுனால 3ஆம் அதியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து 3ஆம் அதிபதி 3வது இடத்திலேயே இருந்தால், ஏன்னா இது முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோம்ல, முயற்சி ஸ்தானத்துக்குரிய அதிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருந்தால் என்ன விதமான நெருக்கடிகள் வந்தாலும், எந்த விதமான வாய்ப்புகளே கிடைக்காம போனாலும் புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குறது. அடுத்தது பார்த்திங்கன்னா யாரை சந்தித்தா யார் மூலமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக எப்படி வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற மன ஓட்டம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்களை நம்மளை விட்டு பிரிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும், அவங்க கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது தைரியம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதையும் கண்டு அஞ்சு விழுந்துட மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. அடுத்தது இந்த 3ஆம் அதிபதி நல்ல 3ஆம் இடத்துல இருக்கிறத பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோடலாம் ஒரு நல்ல உறவு வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இவர்களுக்கு வந்தால் கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க அவர்களோட ஒரு நல்ல இணக்கமான உறவு, அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம்னா தேடி போய் செய்கிற வேலை, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. தன்னோட இடம் மட்டும் இல்லை, தான் எங்கே அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வராங்களோ அந்தந்த இடங்கள்லாம் இவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலையை விரும்பாமல் பல இடங்களுக்கு போயிட்டு வர்றதை அதிகமாக விரும்புவாங்கங்கிறத பார்க்கணும். அடுத்து 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், இப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் சொந்த ஊர்லேயே மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு அவங்க ஒரு முயற்சியை பண்ணுவாங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் இல்லையாது, அது 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா விவசாயத்தில் அதிக கவனம் செலுத்தாங்க. கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் நடத்துறது, குறைந்தபட்சம் டியூஷன் சென்டராவது நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது உள்ளூர்லேயே பல்வேறு முயற்சிகளை பண்ணி முன்னுக்கு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது தாயாரோட ஒரு இணக்கமாக உருவச்சு தாயார் மூலமாகவும் தாய் சொல்வதை கேட்டும் அவங்க அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருப்பாங்க. அடுத்தது நிலப்புலன்களால் வருவாயை பெறுறது, கால்நடைகளால் வருவாய் பெறுறது, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நேரடியாக நிலத்தால் தான் வருவாய் பெறுறதுன்னு இல்லை, ஒரு நிலத்துக்கு ஒரு பயிர் காப்பீட்டு செஞ்சு கொடுக்கறது கூட ஒரு வருவாய் தானே. அதே போல் பார்த்திங்கன்னா
பால் பண்ணை வைக்கிறக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கால்நடைகளுக்கு தீவனங்கள் விற்கிறது, மருந்துகள் விற்கிறது, இப்படியெல்லாம் பார்க்குறாங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளூர்லேயே தங்கி முயற்சி செஞ்சு வெற்றி பெற்று மேலே வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவங்க ஈடுபடுவாங்கங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து புத்திரர்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு வந்து தள்ளி போகுது. சில பேருக்கு வந்து குழந்தை பிறப்பு இல்லாமல் இந்த மாதிரி மாற்று மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்து அவர்கள் அது மூலமாக குழந்தைகளை பெற்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பொழுதுபோக்கு அம்சங்களாலையும் இந்த மாதிரி போட்டிகள், இந்த கேரம் போர்டு, கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டுகளாலையும் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களாலும் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு இடம். அதே போல் மனசு, சிந்தனை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதில் வந்து 3ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கும்போது சகோதரர்களோட மேம்பாட்டுக்காக எப்படிலாம் தன்னுடைய ரெகுலர் வேலையை கடந்தும் இன்னும் எப்படிலாம் இதெல்லாம் சம்பாதிச்சா இதை வந்து நல்ல முயற்சியில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாங்க. பல தடவை வந்து தோல்விகளை தழுவினாலும் அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு சில நேரங்களில் எதிர்பார்க்குற வெற்றிகள் கிடைக்கலன்னா கூட அதுக்காக வந்து அயராது போராடுறது இருக்காங்கல்ல, அப்படி போராடி அதுக்கான முயற்சிகளை பெற்று மேலே வருவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு இந்த பொழுதுபோக்கு டூர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உல்லாச சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ப்ளஷர் ட்ரிப்புன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இன்ப சுற்றுலா நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி ஈவெண்ட்டுகளை நடத்தி கொடுக்கறதும் கூட பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் நடக்கும். அடுத்து 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே கடன், சத்துரு, ரோகத்தை பற்றி மட்டுமே பார்க்கக்கூடாது. அது வந்து வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. 3ஆம் இடத்துக்கு கீர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போதோ அல்ல அங்கே இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து எல்லா வகைகளையும் அடுத்தவர்களை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை, மன வலிமை, பொருளாதார வலிமை, இந்த மாதிரி சில விஷயங்களில் வலிமையாக இருப்பாங்க. அவர்கள்கிட்ட யார் மோதினாலும் ஆவேசமாக சண்டையிட்டு அவர்களை வந்து வீழ்ச்சி செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த வலிமை இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலே அவர்கள்ட்ட வந்து மற்றவங்க வந்து அவர்களை எதிர்த்து பேசுவதற்கும் அவர்களோடு மோதுவதற்குமே பயப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு பழைய நூல்களில். பார்த்திங்கன்னா அதாவது எதிரிகளை வெற்றி கொள்வது மட்டுமல்ல, திரும்ப அவன் வலிமை இல்லாத அளவுக்கு அவனை வந்து நிர்மூலமாக்குறது வகையிலும் கெட்டிக்காரங்க அப்படிம்பாங்க. இந்த இடத்துல போட்டி, பந்தயம், சண்டைங்கிறத நம்ம போர்லாம் இப்போ நடக்க போகிறது இல்லை இல்லையா? அதனால் இந்த மாதிரி எதிரி, கடன், நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மீண்டும் தலையெடுக்காத அளவுக்கு அதில் வெற்றி கொள்ளுவாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்தது 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிருக்கும், ஒய்ஃபு வீட்டில் தான் இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்களும் ஒரு வேலையை பாருங்கள். சில எதோ பண்ணுவாங்க, சில பேர் ஏஜென்ட் எடுத்துவாங்க. இவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, மனைவி பேரில் ஒரு ஏஜென்ட் எடுத்து அந்த வேலைகளை அவங்களை செய்ய சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது மனைவி மூலமாகவும் ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு எடுக்கலாம். 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால மனைவி வந்து பார்த்திங்கன்னா அருகாமையிலே அமையலாம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர பயணம் மட்டுமல்ல, அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ மனைவி வந்து ரொம்ப தூரத்திலேருந்து வராமல் அருகாமையிலேருந்து மனைவி வருவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. மனைவியும் முயற்சி செய்து அவர் மூலமாக குடும்பத்துக்கு வருவாய் ஈட்டக்கூடிய சில விஷயங்களையும் இவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 3ஆம் இடம் வந்து பெரிய அளவுக்கு மறைவு ஸ்தானம் இல்லாட்டி கூட அதையும் ஓரளவு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகமாக எடுப்பாங்க. அது 8ஆம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு பார்க்கணும். இந்த 3, 8 சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பல்வேறு குளறுபடிகள், கோளாறுகள்லாம் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த பத்திரங்கள் எழுதும்போது சில பார்த்திங்கன்னா அச்சுப்பிழை வந்துடும், எழுத்துப்பிழை வந்துடும், கையெழுத்து மாறி போயிடுது இல்லை, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அடிக்கடி நடைபெறும். அதனால் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் வரும்போது அது விபரீத ராஜயோகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ரெண்டாவது 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயுள் பலம் அவர்களுக்கு அதிகம், ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எதிரிகளோட சண்டை போடும்போது ரொம்ப ஆவேசமாக சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம யார்ட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த காம்படிட்டர்களை சமாளிக்கிறது, போட்டியாளர்களை சமாளிக்கிறது இருக்குல்ல, இதில் வந்து ஆவேசமாக திட்டம் தீட்டி பெரிய அளவுக்கு வெற்றி காண்பார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. அடுத்து 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சுற்றுப்பயணம் அதுவுமாவே அதிகமாக இருக்கும். ஏன்னா
மூன்றாம் இடம் வந்து பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடமும் பார்த்திங்கன்னா பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். இது பயணம் சம்மந்தப்பட்ட பணிகள், இப்போ ட்ராவல் ஏஜென்ட் அந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல, டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இந்த பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள்லாம் சென்று வர்றதுக்கெல்லாம் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது உள்ளூர் நவக்கிரக சுற்றுலா தலமாக இருந்தாலும் சரி, இந்தியா முழுக்க போயிட்டு வர சுற்றுலா தலமாக இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க போயிட்டு வரக்கூடிய ட்ராவல் ஏஜென்ட்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பணிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா பணியாற்றிக்கிட்டே இன்னொரு வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா 3-9ங்கிறது எப்போதுமே ட்ராவலிங்கை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால ட்ரெயினில் போகிறப்பையும் பஸ்ஸில் போகிறப்பையும் ஃப்ளைட்டில் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா சில பேர் படிச்சுக்கிட்டே போவாங்கள்ல, அந்த மாதிரி சிலர் கூட உருவாகிறது உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தந்தைக்கும் கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியும் இங்கே இருக்கும். தந்தை எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் தமையன்கள் போய் பங்கேற்பதையும் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 3-9 சம்மந்தப்பட்டாலே அது எப்போதுமே பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை குறிக்கிறது, உயர்கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை குறிக்கிறது. இந்த நீட் தேர்வு, போட்டித் தேர்வு இந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்கல்ல, இதெல்லாம் உயர்கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தோட சில நேரங்கள் சம்மந்தப்படும். 4 கல்வி ஸ்தானமாக இருந்தால் கூட இந்த இடத்துல இது முயற்சி ஸ்தானமாக இருக்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது, அதுக்கான கம்யூனிகேஷன் பண்ணி கொடுக்குறது, இந்த கோச்சிங் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இப்போ நிறைய கல்விகள் பயிற்சிகள்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-9 ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். 3-9 மட்டுமே அப்படின்னு நினைக்க வேணாம், இதுவும் ஒரு முக்கிய பங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால், இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம போனால் நல்லாயிருக்கும். 10ஆம் இடம் தான் வந்து தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடமும் தொழிலை குறிக்கிறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், தந்தைக்கு வருவாய் வரக்கூடிய இடம் வந்து 10. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். ஒரு காலத்தில் தந்தை செய்த தொழிலையே அவங்க குடும்பத்தினர் அவங்க பிள்ளைகள் பார்த்ததுனால அன்னைக்கு வந்து தொழில் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்தை பார்த்தோம். இன்றைக்கி வந்து யார் வேணாலும் என்ன தொழிலை செய்யலாம். ஏன்னா படிப்புகள் வந்து அனைவரும் படிக்கிறதுனால அவங்கவுங்க முயற்சியிலேயே பல்வேறு வேலைகளை எடுக்கிறதுனால இந்த இடத்துல 3ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் புது புது முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புது புது தொழில்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. எடுக்கிற தொழில்களில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வெற்றிகளை சந்திப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 3 ஒரு முக்கியமான இடம், 10ம் ஒரு முக்கியமான இடம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 வரும்போது உபஜயஸ்தானத்தில் வருதில்ல, இது வந்து முயற்சியை குறிக்கக்கூடியது, அது வந்து தொழிலை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து இன்னொரு விஷயத்தை இணைக்கிறது இல்லை, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில்கள்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. பொதுவாக 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் சுய முயற்சியால் தொழிலை வந்து வெற்றிகரமாக நிரூபிப்பார்கள். அதாவது அவங்களுடைய சொந்த முயற்சியிலே தொழிலில் வெற்றி பெறுவாங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ என்ன முயற்சி எடுத்தாலும் அவர்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மேலே வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, மூத்தவர்கள் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டும் இல்லை, அது அரசாங்கத்திலையும் அரசியல்லையும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களையும் குறிக்கிறதுனால அவர்களுடைய ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்குங்கிறதுனால 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். அடுத்தது 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு அது வெற்றியை கொடுக்கும். என்ன சொல்லப்போனால் வெளிநாட்டு பயணங்கள் இது எல்லாமே நல்ல வெற்றி அவங்களுக்கு எப்போதும் உருவாக்கி கொடுக்கும். உள்ளூர்லேயோ உள்நாட்டிலே இருந்து முன்னேற முடியாதவர்கள் பலர் வந்து இந்த 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போயும் அல்லது வெளியூர்களுக்கு போயும் அது சம்பந்தப்பட்ட பணிகள் செய்வதன் மூலம், இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனையில் சில பணிகள் செய்வதன் மூலமும், இந்த பயணங்கள் சம்பந்தப்பட்ட பணிகள் செய்வதன் மூலமாகவும் அவர்களுக்கு வந்து, அதாவது ஒருத்தவங்களுடைய செலவு நமக்கு வரவு அப்படின்னு எடுக்கிறோம்ல, இதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். இவர்களை எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கடல் கடந்து செய்யக்கூடிய, அதாவது தான் இருக்கிற இடத்த விட்டு மற்ற இடங்களுக்கும் பரவி அந்த சேவைகள் செய்கிற அளவுக்கு இவங்களுடைய முயற்சி இருக்கும். அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி எந்த இடத்துல இருந்தாலுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது, அது நல்ல வந்து பலனை தான் கொடுக்கும். இந்த 3ஆம் அதிபதி நீச்சமாகாமலோ பகைக்கிரங்களோட சேராமலோ இல்லை வந்து பாதகஸ்தானங்களையோ இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.